நடிகர் விஷால் 10 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து நம்ம பேசும்போது அந்த 10 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது தன்னிச்சையா அமைச்சிட முடியாது. நம்ம கவர்மெண்டோட வழிமுறைகளை பின்பற்றி அந்த கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மாற்றங்கள் வருமா, எதிர்பார்க்கலாமா? இல்ல, அதாவது இப்ப இது கேரளாவுல இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில வந்திருக்கு, விவாத பொருளா மாறி இருக்கு. இப்போ இது விஷயமா நாங்க நடிகர் சங்கத்துல அன்னைக்கு நடந்த அவசர கூட்டத்துல நாங்க இதை பத்தி பேசணும். பேசி விவாதம் பண்ணித்தான் அதுதான் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஒரு 10 பேர் அடங்கிய ஒரு குழு. அதையும் கடந்து அதுல ஒரு ஒரு மருத்துவர், ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரியான ஒரு ஒரு மருத்துவரை கூட வச்சு நாலு மாதிரியான படப்பிடிப்பு நடக்கும்போது நடிகைகள் சம்மந்தப்பட்டவங்க முன்கூட்டியே தகவல் தெரிவிச்சாங்கன்னா கூட அந்த ஸ்பாட்ல நம்ம சம்மந்தப்பட்ட அந்த நிர்வாகிகள் 1-2 பேரை நம்ம அனுப்பி அவங்க அந்த காட்சியில் எடுக்கும் பொழுது முழு சம்மதத்தோட அந்த நடிகை அவங்களுடைய முழு சம்மதத்தோட அவங்கள தொட்டு பேசுறதா இல்லை எதுவாக இருந்தாலும் அதை இயக்குனரும் அவங்களும் உறுதியளிச்சு அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு ஒரு ஆரம்ப கட்டத்தில் இது மாதிரி முன்னெடுத்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. ஸோ இது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க யார் ஒரு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்களுடைய ஒரு சம்மதம் இல்லாமல் இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் நடக்கிறதுக்கு 200% நான் ஒரு சினிமாவில் 24 வருஷம் நான் இருக்கிறத வச்சு சொல்கிறேன், அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், மிக 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 குறைவு தான். அதையும் கடந்து அப்படி யாராவது ஒருத்தங்க தவறான எண்ணத்துல தவறாக ஒருத்தங்க முற்படுறாங்க அப்படின்னால் உடனடியாக அந்த நேரங்கள்லயே அவங்க ஒரு புகாரை அளிச்சு அது காவல்துறையிலேயோ சம்மந்தப்பட்ட சங்கத்திலேயோ அவங்க புகார் அளிச்சு இருந்தா அது அடுத்த கட்டமா அந்த மாதிரியான நபர்கள் அந்த மாதிரியான முயற்சிகளையோ அந்த மாதிரி எண்ணங்கள்ல மற்றவங்கள்ட்ட தொடர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிருக்கும். அதுகளை காலங்கள் கடந்து இன்றைக்கு அதை இது இப்போ சமீப காலங்களாகவே இது ஒரு பழக்கமா வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்தணுங்கிறதுல தென்னிந்திய நடிகர் சங்கம் நிச்சயமாக எந்த ஒரு அரசாங்கம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் பின்பலமா பக்கபலமா இருக்கும். இப்போ நீங்க காலங்கள் கடந்து அவர்கள் புகார் அளிக்கிறது வழக்கமாக வருது அப்படிங்கிறத நம்ம போற போக்கில் விட்டுட்டு போக முடியாது. பொதுவாக பெண்களுக்கு அந்த புகார் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுதான். அப்படியே உங்களுக்கு புகார் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் பொழுதுதான் உங்க புகார்களை தெரிவிக்க முடியும் இல்லையா? அப்படி தெரிவிக்கும் போது நடவடிக்கை எடுக்க வேண்டியது கடமை தானே? இல்ல, அதாவது நீங்க இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஒரு கவிஞரை பத்தி ஒரு பாடகி ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னதா முன்னாடி ஒரு சர்ச்சையாச்சு. நான் அந்த விதத்துல தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சிகள் இந்த அடிப்படைகளை நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அவங்க புகார் இப்ப நான் எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு இடையூறு வருதுனாக்க நான் புகார் தெரிவிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல, பெண்கள் அப்படியான புகார்களை உடனே தெரிவிச்சா அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. திறமைகளை கவனிச்சு வாய்ப்புகள் கொடுக்கப்படுறது இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம நான் மத்தவங்களுக்கு அந்த சப்பக்கட்டு சட்டி எல்லாம் பேச முடியாது. அதாவது திறமை இருக்கிறவங்க யாரு ஒருத்தரும் இங்கெல்லாம் அந்த திறமையெல்லாம் மழுக்கடிச்சிடலாம், இங்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் குறைக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இங்க ஜெயிச்சிருக்கிற எல்லா நடிகைகளுமே யாருமே திறமை இல்லாமலாம் யாரும் இங்க ஜெயிக்கல. ஸோ இது ஒரு சிலர் சொல்றதை வச்சுக்கிட்டு ஒத்துமுதுவா எல்லாருடைய கருத்தாகவும் அதை பார்க்கறதே முதல்ல தவறு. திறமை உள்ள இப்ப நான் இருக்கேன், என்ன ஆணாக இருந்தாலும் கூட நான் திறமை இல்லாம இந்த இடத்துக்கு எப்படி என்னால வர முடியும்? அதனால இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இத்தனை ஆண்டு காலங்களாக ஜெயிச்சிருக்கிற அத்தனை பெண்மணிகளுமே திறமை இல்லாம யாரும் ஜெயிக்க முடியும்? யாரோ ஒரு சிலர் திறமை இல்லாமல் சில பேர் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை முன்னிலைப்படுத்தி ஒட்டுமொத்த பெண்களையுமே அப்படி அது இதா சொல்றது எந்த விதத்துல சரியா வரும், நியாயமா இருக்கும்? நீங்க தப்பு நடக்குதுன்னா நீங்க உடனே புகார் தெரிவிக்கணுங்க. யாரா இருந்தாலும் அப்படி பண்ணாதாங்க இதுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. யாரா இருந்தாலும் தைரியமா பெண்கள் வெளியில புகார் தெரிவிக்கணுங்கிற உடனடியாக சம்பந்தப்பட்ட அட்லீஸ்ட் அந்த ஏஜென்ட் கூட்டிட்டு போறாரு, அந்த ஏஜென்ட் கிட்ட தெரிவிக்க சொல்லுங்க. எல்லாத்துக்குமே அமைப்பு இருக்கு. பெப்சில 24 கட்டமைப்பு இருக்கு. 24 அமைப்புல இருக்கிறவங்க யாராவது உடனடியா போய் தெரிவிக்கலாம். ஏன் அவங்க அம்மா போய் தெரிவிக்கலாம், அவங்க அப்பா தெரிவிக்கலாம். அப்படி பண்ணாதாங்க இந்த தவறுகள் குறையும்னு நான் சொல்ல வரேன். நான் புகார் தெரிவிக்கிறது அவங்க சங்கடப்படுறாங்க, தெரிவிக்கிறது கூச்சப்படுறாங்க, நீங்க சொல்றதை கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனால் இதை உடனடியாக பெண்கள் செய்யணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள். அப்பதான் இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதேதான், நிரந்தரமான தீர்வு நோக்கிதான் நம்மளும் போறோம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.